வணக்கம். சிறு வயதில் நம்ம எல்லோருக்குமே நிறைய ஆசைகள் இருக்கும். அவை எல்லாமே நிறைவேறிருக்க வாய்ப்பு குறைவு. ஆனா, அவை என்னென்னன்னு நம்மளுக்கு நினைவு இருக்கா? ஏன்னா, சிறு வயதில் நமக்கு தோன்றும் சில ஆசைகள் எப்படி நமக்கு தோன்றுதுன்னே தெரியாது. உதாரணத்துக்கு என்னுடைய சிறுவயது ஆசை துறவி ஆகணுங்கிறது. 5 வயதில் எனக்கு அந்த போன்ற எண்ணம் வந்தது. எப்படி அந்த எண்ணம் எனக்கு வந்தது? நான் யாரையாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆனேனா? என்னுடைய குடும்பத்தில் யாராவது துறவிகள் இருக்கார்களா? என்னுடைய முன்னோர்கள் யாராவது துறவிகளா? தெரியாது இல்லையா? அப்போ அதை போல் நமக்கு பல ஆசைகள் இருக்கலாம். பைலட்டாக ஆசைப்படலாம், ஒரு இராணுவ வீரனாக ஆசைப்படலாம், ஒரு நடிகனாக ஆசைப்படலாம், ஒரு டைரக்டராக, ஓவியனாக, இசைக்கலைஞனாக. ஒவ்வொருவருக்கும் பல ஆசைகள் இருந்திருக்கும். அதில் சில யாரையாவது பார்த்து வந்திருக்கும். ஏதாவது டிவியை பார்த்தோ, சினிமாவை பார்த்தோ, புத்தகங்களை பார்த்தோ, சிலருக்கு சில இன்ஸ்பிரேஷன்ஸு, உத்வேகங்கள் கிடைச்சிருக்கலாம். ஏதோ ஒன்று நம்மளுக்கு அந்த சின்ன வயசில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிடிப்பு வேணும், இது மாதிரி ஆகணும் அப்படின்ட்டு. அதுதான் நம்மளை ஒரு இப்படி சூரியன் ஒரு செடியை தன்னை நோக்கி இழுக்குது இல்லையா? அந்த உண்மையில் சூரிய ஒளி தான் அந்த செடியை வளர வைக்குது. அந்த சூரிய ஒளியால் அதை உருவாக்கும் அந்த வெம்மையால் அந்த செடியின் இலைகளில் இருக்கும் அந்த நீரெல்லாம் ஆவியாயிடுது. அப்போ ஆவியாகும்போது அதில் ஒரு வெற்றிடம் உருவாகுது. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக வேர்களில் மயிர் போன்ற பகுதி இருக்கும். அதெல்லாம் தண்ணீரில், அந்த மண்ணில் இருக்கிற ஈரப்பதத்தை கிரகித்து வச்சுருக்கும். அந்த ஈரப்பதம்லாம் உள்ளிழுக்கப்படும் போது அவையெல்லாம் ஒன்றிணைந்து தண்ணியாக மாறி இலைகளை வந்தடையும். அப்படி தான் ஒரு செடி வளருது. அதுபோல் நமக்கு யாராவது இன்ஸ்பிரேஷன், ஒரு ஆதர்சம் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள மாதிரி ஆக நாம் முயற்சிப்போம். அது நம்ம எல்லோருக்குமே அந்த சின்ன வயசில் யாராவது இருப்பாங்க. ஏதோ ஒரு நடிகரை மாதிரி நம்ம உடை அணிவோம், ஸ்டைலாக ஏதாவது பேசி காமிப்போம், நிறைய இருந்திருக்கும். அதெல்லாம் நாலாவட்டத்தில் அதெல்லாம் விட்டுருப்போம். ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் உருவாகி இருக்கும். அதெல்லாம் பெருசாக முக்கியத்துவம் பெற்றிருக்காது. ஆனால் நான் திருப்பி சொல்வது, கொஞ்சம் அப்படியே உங்கள் குழந்தை பருவத்துக்கு போய் உங்களுக்கு சின்ன வயசில் என்ன ஆகணும்னு ஆசை இருந்தது, எப்படி இருக்கணும்னு ஆசை இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அது அந்த ஆசைகள் ஒரு தூய்மையானது, கள்ளங்கபடமற்றது. நீங்கள் விரும்புவது எதுவானாலும் அதை அடைவது எப்படி அப்படின்னா, அப்படித்தான் முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். அப்புறமா அதை நாம் மீட்டு எடுக்கணும். அப்போ பொதுவாக நம்ம ஆசை அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோன்னா, அதை விரும்புவதற்கு, அதை செயல்படுத்துவதற்கு திட்டம் போடுவோம். ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், வீட்டில் சொல்லுவோம். அதை வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதன் அடிப்படையில் நம்முடைய படிப்பு இருக்கும். அவங்க இப்போ கல்லூரியில் சேர்த்து விடுவாங்க, பைலட் ஆகிருக்கலாம். அதற்கு வாய்ப்புகள், வசதிகள் இருந்திருந்ததுன்னா. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சொல்லியிருக்கலாம், அது வசதி வாய்ப்புகள் இல்லாதனால் நிறைவேறாமல் போயிருக்கலாம். இல்லை, அதெல்லாம் படித்தா உருப்பட முடியாது. இப்போ பைலட்டை கூட விடுங்க, அது கூட ஏதாவது வசதிகள், வாய்ப்புகள் உண்டு. ஒரு இசைக்கலைஞனாகணும், ஓவியனாகணும், நடிகனாகணும்னு சொல்லியிருந்தோம்னா யாரும் ஏற்றிருக்க மாட்டாங்க. உருப்படுற வழியை பாருன்ட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம அந்த ஆசையை கைவிட்டுட்டு வேறு வழி இல்லாமல் இன்ஜினியரிங், டாக்டரு அப்படின்னு ஏதாவது படிச்சுட்டு வேலை தேடியறத முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்போ அது நிறைவேறலைங்கிற ஏக்கம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சிலருக்கு அதை சொல்வதற்கான வாய்ப்பு கூட கிடச்சிருக்காது. வீட்டில் பேச முடிஞ்சால் தானே சொல்ல முடியும், இது வேணும் அது வேணும்னு கேட்க முடியும். அந்த வாய்ப்பு கூட இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும்? இப்போ அதுக்கு கூட இல்லாத நிலையில் பலரும் வளர்ந்துருக்கக்கூடும். இப்போது நாம் வளர்ந்துட்டோம் அப்படிங்கும்போது நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் வாழ்ந்தாகணும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தாலும், மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தாலும் அதற்கு நம்முடைய பொறுப்பும் இருக்குது. நம்மளால் முடிஞ்சால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளும். அதை போன பதிலேயே சொல்லியிருந்தோம். அப்போது அதை மாற்றி அமைத்து கொள்ளாமல் அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருக்கிறதுல என்ன பயன் இருக்குது? அப்போது அதை மாற்றணுன்னாலும் அதுக்கு நிறைய முயற்சி செய்ய வேண்டியது இருக்குது, சலிப்பாக இருக்குது.
அதனால தான் சொல்றேன், மீண்டும் நம்முடைய அந்த குழந்தை பருவத்தில போய் நம்முடைய ஆசை என்னவா இருந்தது? விருப்பம் என்னவாக இருந்தது? அத வந்து ஒரு பொழுதுபோக்காக தொடங்க பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஆசைகளில் ஒன்று அ ஓவியன் ஆவதுங்கிறது. ரொம்ப ஆசைப்பட்டேன். இசைக்கலைஞன் ஆகணும், ஓவியன் ஆகணும், ஏதோ ஒரு விதத்தில ஒரு கலைஞன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதே சமயம் அதெல்லாம் பொறுமையாக கற்றுக்கொள்வதற்கு அ நேரம் இல்ல. மனம் அமைதியாக இல்ல. வசதி வாய்ப்புகள் தரப்பட்டிருந்தது. இன்னும் கொஞ்சம் கேட்டிருந்தா கிடைச்சிருக்க கூடும்னு இப்ப புரியுது. ஆனா, எனக்கே அந்த தெளிவு இல்ல. இதுதான் நான் ஆகணுமாங்கிற தெளிவு இல்ல. ஸோ தபேலா கத்துக்கிட்டேன், கிட்டார் கத்துக்கிட்டேன். அது 2ம் சரியாக வரல. ஓவியத்தை பொறுத்தவரைக்கும் நானாக என்னலாமோ முயற்சி செஞ்சு பார்த்தேன். அந்த திறமை எனக்கு கைகூடல. அதே சமயம் அதுக்காக பல வருடங்கள் வீணடிப்பதிலயும் எனக்கு ஆர்வம் இல்ல. ஒரு வாசிப்பது, அறிந்து கொள்வதுன்னா ஒரு சீக்கிரம் முடிச்சிட முடியும். ஒரு புத்தகத்தை மிக வேகத்தில வாசிச்சிடலாம். ஆனா, ஒரு ஓவியம் வரைய கத்துக்கன்னா சில மாதங்களாவது பயிற்சி செய்யணும் இல்லையா? அதுக்கு பொறுமை இல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, அதற்கான வாய்ப்பு வந்திருக்கு. இப்போ உண்மையில் நான் ஓவியத்தை வெளிப்படுத்த முயற்சித்தது வந்து, என்னுடைய புரிதல்களைத்தான். அதாவது அவன் எவ்வளோ அழகா ஓவியம் வரையறாருன்னு பாருன்னு சொல்லணுங்கிறது இல்ல. அவன் எப்படி இதெல்லாம் யோசிக்கிறான்? அவன் மனசுல எப்படி இதெல்லாம் தோணுது? அப்படின்னு அத தான் வெளிப்படுத்த முயற்சி செஞ்சேன். நான் சுட்டிக்காட்ட முயல்வது வார்த்தைகளை கடந்து செல்வதை, சிந்தனையை கடந்து செல்வதை. அததான் நான் ஆன்மீகமாக வெளிப்படுத்த முயற்சி செய்யறேன். அப்போ அதுக்கு கலை தான் சரியான வழி. ஆனா, நான் நல்ல வேளையா அப்போ நான் அதற்கு நேரம் செலவிடன்னு இப்ப எனக்கு புரியுது. அது ஒரு குறையாக இருந்தது நீண்ட நாட்கள் என் மனதில். ஆனா, இப்ப செயற்கை முன்னறிவை கொண்டு எளிதில் உருவாக்க முடியுது இல்லையா? இப்போ இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். நம்மளுக்கு திடீர்னு லாட்டரி சீட்ல ₹1,00,00,000 பரிசு கிடைச்சாலும், நம்ம வாழ்க்கை உடனே மாறிடாது. எப்படி வந்து ஒரு கோடீஸ்வரனா வாழ்றதுங்கிறது தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. அதப்போல தான். இப்போ அந்த ஓவியம் வரையணும்னு ஒரு ஆசை இருந்தாலும், நான் எத வரையணும்? எப்படி வரையணுங்கிற எனக்கு ஒரு தெளிவு இருந்தது. புரிதல் இருந்தது. அத தான் நான் வரையணும்னு ஆசைப்பட்டேன். உதாரணம் சொல்லணும்னா, எனக்கு ஒரு உ ஒரு இதை போன்ற ஒரு ஓவியங்கள்ல தான் ஈடுபாடு அதிகம். அதாவது உண்மையும் இருக்கணும், ஒரு உண்மையை கடந்த ஒன்றும் இருக்கணும். ஆனா, இதையெல்லாம் பேசுவதற்கு கூட சூழல் எழல. சரியான ஓவியர் நண்பர்கள் கிடைக்கல. நெறைய சிக்கல்கள் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதான் ஆசை நமக்குள்ள இருக்கலாம். அதை நாம நிறைவேற்ற முயற்சி செய்யும்போது பல தடைகள் உருவாகும். அப்ப அந்த தடைகள நாம எப்படி எதிர்கொள்றோம்? அதெல்லாம் ஒரு விதத்தில் நம்முடைய தகுதியை, நம்முடைய தேர்வை பரிசோதனை செய்வது. நம்ம உண்மையிலேயே அத ஆசைப்பட்டோம். அதுதான் எனக்கு நம்மளுக்கு வேணும்னு ஒரு துடிப்பு இருந்தது அப்படின்னா, நம்ம எந்த தடை வந்தாலும் அத கடந்து சென்று கொண்டே இருப்போம். தேங்கி போக மாட்டோம். ஆனா, அந்த அளவு நம்மளுக்குள்ள துடிப்பு இல்ல. கிடைச்சா கிடைக்குது, கிடைக்காட்டி போகுது அப்படிங்கும்போது, நாம நெறைய முயற்சி எடுக்க மாட்டோம். சின்ன தடைகள்லயே சோம்பி போய் உட்காந்துருவோம். இப்ப நம்ம ஆசைப்படுறது பெரிய விஷயம் அப்படின்னா, அதற்கான முனைப்பு நம்மகிட்ட இருக்கணும். அதெல்லாம் இல்லாததுனால தான் நம்முடைய வாழ்க்கை வந்து அ ஒரு சுவாரஸ்யம் குறைந்து ஒரு சோகையாகவே இருக்கு. நான் திருப்பி திருப்பி சொல்வது என்னன்னா, அதான் நம்முடைய தேவை என்ன, ஆசை என்னங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். அப்ப அந்த தெளிவை நாம கவனிக்கணும். இப்ப நம்ம எல்லாருக்குமே அதான் சொல்றேன்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் நம்ம 20 வருஷம் வாழ்றோமோ, 30 வருஷம் வாழ்வோமோ, 40ஓ, 50 வருஷம் வாழ்றோம்னு வைங்க. அந்த நாட்களை எப்படி வாழ்வதாக இருக்கிறீர்கள்? அத ஒரு உணர்வு பூர்வமாக உணருங்க. அதாவது ஒரு வீடுனா, அந்த வீடு வந்து கற்பனையில வந்து உருவாக்காம, வீட்ட கற்பனை செய்யாம, அந்த உணர்வை வந்து கற்பனை செய்யுங்க. அந்த வீட்ல எப்படி உணர விரும்புறீர்கள்? ஒரு பெரிய வீட்ல தனியா இருக்கணுமா? சின்ன வீட்ல நெறைய நண்பர்கள் சூழ இருக்கணுமா? இயற்கை சூழ்ந்த இடமா இருக்கணுமா? ஒரு அபார்ட்மெண்ட்டா இருக்கணுமா? க ஒரு கடற்கரையோரமாக இருக்கணுமா? மலையில இருக்கணுமா? மரங்கள் சூழ இருக்கணுமா? மரங்களே இல்லாம புல்வெளியோட இருக்கணுமா? தோட்டம் இருக்கணுமா? அப்போ என்னன்னா, இத நீங்க கற்பனை செய்யும்போதே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இல்லையா? உங்களுக்கு ஆசை இருக்கணும் வீடு அப்டின்ட்டு. அப்ப அந்த இது இது கற்பனையும், அதே சமயம் நம்முடைய முயற்சியும் இருக்கு இல்லையா? நம்ம அப்படியே ஒரு தெளிவாயிக்கிட்டே வரோம். வீடு, மரம் என்ன மரம் இருக்கட்டும்? தென்னை மரம் இருக்கலாமா? மாமரம் இருக்கலாமா? அப்போ மாமரம் வைக்கணும்னா எவ்வளோ பெரிய நிலம் வேணும்? அப்போ அது எவ்வளோ பெருசு நிலம் எங்கே கிடைக்கும்? அது நம்மளுக்கு
கடற்கரையோரம் இருக்கணும்னா கடற்கரையோரத்தில் அந்த மாதிரியான நிலம் கிடைக்குமா? அதை நம்மளால் வாங்க முடியுமா? என்ன செலவாகும்? இப்படியே என்ன ஆகும்னா நம்முடைய ஆசை வந்து வேர்விடத் தொடங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதே சமயம் இதுக்கு நம்ம முயற்சி செய்யலை, உடனே வீடு வாங்கணும்னு போராடலை, நம்ம நம்ம மனசு அப்படியே விரிக்கிறோம் அதை நோக்கி. அப்போது தெளிவு கூடிக்கிட்டே வரும், சிக்கல்கள் தடைகள் புரிஞ்சுக்கிட்டே வரும். அப்போது என்ன ஆகும்னா அது வந்து ஒரு துல்லியமாக மாறத் தொடங்கும். இல்லை, இது நம்மளால் முடியாது, இப்போது மரங்கள் இருக்கிற வீடு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல அது சரிப்படாது, அப்போது வேறு வேறு வீடு வேணும். பெரிய வீடு இருந்ததுன்னா நிலமும் பெருசாக இருக்கணும்னா நிறைய செலவாகும், பராமரிக்கிறது கஷ்டம், அப்போ அது வேண்டாம், சின்ன வீடு போதும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய தேவைகள் மாறிக்கிட்டே வரும். இது நிகழவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவு நம்மளுக்குள்ள கூடும். அப்போது அந்த அந்த ஆசைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வடிவம் அப்படியே கிடச்சிக்கிட்டே வரும். அப்படி இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம கவனித்து தெளிவாக மாற்றிக்கிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் வீடு வேணும், வீட்டை பற்றின ஒரு தெளிவு கிடச்சிருச்சு. அந்த வீட்டோடு நம்ம போய் வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம கூட யாரெல்லாம் இருக்கணும், ஒரு குடும்பம் வேணும். குடும்பம்னா எப்படிப்பட்ட மனைவி இருக்கணும், எப்படிப்பட்ட குழந்தைகள் இருக்கணும், அவங்களுக்கு அந்த வீடு பிடிக்குமா, அவங்களுக்கு பிடிக்கலன்னு என்ன பண்ணுறது, எந்த வீடு நீ இருந்து தான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துவோமா, அப்படி கட்டாயப்படுத்தினா அது மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்குமா? அப்போ எது முக்கியம், மகிழ்ச்சியான குடும்பமா என்னுடைய வீடா? அப்போ ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. என்ன விதமாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம்? இப்போ உங்களுக்கு வந்து கிராமப்புறத்தில் வசிக்கணும் அப்படின்னா உங்கள் மனைவி குறைந்தபட்சம் கிராமத்தில் வசிக்கிறதுக்கு விரும்புவராக இருக்கணும். அப்போது நீங்கள் ஒரு திருமணம் செய்து கொண்டீங்கன்னா அதை கவனிப்பீங்க. இந்த மாதிரியுமே என்னோடய ஆசைகளில் இது ஒன்று அப்படின்னு பேசுவோம். இப்படி தான் நம்மளுடைய ஆசைகளை வந்து நம்ம தெளிவுபடுத்தி கொள்ளும்போது அதை வந்து நாம் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க முடியும், விளக்க முடியும். அப்போ அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க, ஓ இவங்களுக்கு இதுதான் வேணும் போல் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்போவே உடனே வந்து அது இல்லை எனக்கு ஒத்து வராது. இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் நிகழும்போது தான் அது எப்படி நிகழ்னே தெரியும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் இந்த வீடு நாங்கள் வாங்கினதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஒரு சின்ன வீட்டில் இருந்தோம், வீடு பெரிய வீடாக மாறி போகணும் அப்படின்னு உடனே வீடு தேடத் தொடங்கணும். இப்போ ஆன்லைனில் என்னென்ன வீடெல்லாம் விலைக்கு இருக்கோ அதை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட புகைப்படங்கள், இந்த வீட்டில் பற்றின விவரங்கள் எல்லாமே இருக்கும். நான் சும்மா ரேண்டமாக ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்தேன். அதுதான் இந்த வீடு. ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்த உடனே. ஆனால் விலை அதிகம், ரொம்ப தூரம், ரொம்ப பெரிய வீடு, இவ்வளோலாம் அது சரிப்படாதுன்னு கண்டுக்கலை நாங்களும். பார்த்தோம், அழகாக இருக்கேன்னு சொல்லி விட்டுட்டோம். அப்புறமா வேறு வீடுகள் தேட தேட கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு தெளிவில்லை என்ன வேணும்ன்ட்டு. நகரத்துலேருந்து விலகி இருக்கணும், ஒதுக்குப்புறமாக இருக்கணும், பக்கத்தில் வீடுகள் குறைவாக இருக்கணும், இப்படியெல்லாம் சில எண்ணங்கள் இருந்தது. ஸோ நாங்கள் வீடுகளை தேடி போக 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 தான் அந்த தெளிவு இன்னும் தெளிவில்லாமல் தொடங்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல் கிடைத்தது. ஏன்னா வீட்டோட விலை எப்படி, நிலவரம் எப்படி, வீடுகளின் தரம் எப்படி இருக்குது, வேறு என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், சுற்றுப்புறம் எப்படி இருக்குது, மனிதர்கள் எப்படி இருக்காங்க, பள்ளி என்ன இருக்குது, டிராஃபிக் பிரச்சனை இருக்கா, சப்தங்கள் இருக்கா, நிறைய விஷயங்களை கவனிக்க முடிஞ்சிச்சு. அப்போது மெல்ல 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 பார்த்திங்கன்னா நம்முடைய தேர்வு வந்து கூர்மையாகிக்கிட்டே வந்தது. ஓ இது சரி வராது, இது சரி வராது, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்ன்ட்டு. அப்போது திடீர்னு எங்களுக்கு தோணுச்சு, 6 மாதமாக எங்களுக்கு பிடித்தவாறு எதுவுமே கிடைக்காத போது அந்த முதல் வீடு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த 6 மாதத்தில் அந்த வீட்டோட விலையும் குறைஞ்சிருந்தது, எங்களோட எதிர்பார்ப்புகளும் மாறி இருந்தது, நாங்களும் ஃபினான்ஷியலாக எங்களை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த வீடையே எங்களால் வாங்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து ஒரு திட்டம் போட்டு செய்யலை இல்லையா, ஒரு மனசுக்குள்ளே ஒரு விருப்பம் எழுந்தது. வீடு கிடைச்சாலே ஆகணும்லாம் யாரும் ஒத்த காலில் நிற்கலை. ஒரு அழகாக இருந்துச்சு, கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே சமயம் நம்மளால் வாங்க முடியாதுங்கிற ஒரு நடைமுறை புரிதலும் இருந்தது. இதை தான் நான் சொல்கிறேன், நம்முடைய ஆசைகளில் நாம் தெளிவாக இருக்கணும். அப்போ தேவையில்லாத குறித்து நம்ம ஆசைப்பட மாட்டோம், கனவு கண்டுட்டு இருக்க மாட்டோம், வாழ்க்கையை வீணடிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம்.
நம்மளால இது சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சபோது எப்படி அதற்கு ஆசைப்பட முடியும்? ஆனால் நம்ம குழந்தை பருவத்தில் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இப்போ துறவி ஆகணும் அப்படிங்கிற எங்கிருந்து அந்த எண்ணம் வந்தது? அது போலவே சிறு வயதில் இருந்த எனக்கு இன்னொரு ஆசை வந்து அமெரிக்கா, அதாவது கனடா அல்லது ஆஸ்திரேலியா போய் அங்கே இருக்கும் தொல்மொழி மரபினர்களை சந்திக்கணும், அவங்களுடைய ஆன்மீக வழிமுறைகளை கற்றுக்கொள்ளணும்னு ஒரு எண்ணம் இருந்தது, ஆசை இருந்தது. ஆனால் கனடா வந்தபோது கூட அந்த நினைவே எனக்கு மறந்துருச்சு. இப்போ என்னுடைய இந்த குணப்படுத்துதலுக்காக நான் சிலரை அணுகின போது அதன் மூலமாக தான் அந்த தொல்மரபினின் ஆன்மீக வழிமுறைகளை குறித்த புரிதல் எனக்கு கிடைச்சிது. இப்போ அதை கவனித்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்மை மீறி எங்கேயோ ஏங்கி கொண்டு இருக்குது. நான் எப்போதுமே சொல்வது, நம்ம வந்து ஒரு கடலை போல, ஒரு பிரக்ஞை என்பது கடலை போல, இந்து மகாசமுத்திரம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை பசிபிக் பெருங்கடல்னால் அது இந்த இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? இப்போது சொல்லலாம், ஒரு வீடுனா இந்த இடத்துல இருக்குது, இந்த நம்பர் வீடு, இந்த ரோட்டில் 4வது வீடு, இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து 20 வீடு தள்ளி இடது பக்கமாக இருக்குது, கிழக்கு பார்த்த வீடுன்னு அடையாளம் சொல்லலாம். இந்து மகாசமுத்திரம்னா அது இந்தியாவுக்கு கீழே இருக்கிறதும் அதுதான் இல்லையா? அண்டார்டிகாவுக்கு வடக்கில் இருக்கிறதும் அதுதான், ஆஸ்திரேலியாவுக்கு மேற்கில் இருக்கிறதும் அதுதான். எவ்வளோ பெரியது அது! அதை போல தான் இந்த வாழ்க்கை மிக பிரம்மாண்டமானது. அதை போல தான் இந்த பிரபஞ்சம். அந்த கடலில் எழும் சிறு அலைகளை போன்றவர் தான் நாம் எல்லோருமே. இப்போ நமக்குள்ள ஒரு ஆசை எழுது அப்படின்னா அது நம்மை மீறியதாக இருக்கவும் வாய்ப்புண்டு. ஒரு விதை முளைக்குது அப்படின்னா அந்த விதை அடுத்து எவ்வளோ பெரிய மரமாகும், என்ன பண்ணும் நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா, நோக்கம் இருக்கா, யாருக்கு தெரியும்? அதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, தீர்மானிக்க முடியாது. அதை போலவே தான் நமக்குள் எழும் ஆசைகளும் கூட. நாம் செய்யக்கூடியதெல்லாம் அதை கவனித்து அது நேர்மையானதாக உண்மையானதாக இருக்கணும். அதை நாம் தேடத் தொடங்கினோம்னா அது நேர்மையான உண்மையான வழிமுறைகளை மேற்கொள்ளணும். அதுதான் நம்முடைய மரபில் வந்து தர்மம்னு சொல்கிறாங்க. அது வாழ்க்கையில் எல்லாருக்குமே அடிப்படையான விஷயங்கள் 2. ஒன்று வந்து பாதுகாப்பு. முதல்ல நம்ம வாழ்க்கைக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். அது பாதுகாப்பாக இருந்துட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிப்போம். ஏன்னா பாதுகாப்பாக இருக்கோன்னு சொல்லிட்டு பொந்துக்குள்ளே சுருண்டு படுத்துக்கிட்டே வாழ முடியாது இல்லையா? அவ்வப்போது வெளியில் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும். இப்போ இது 2ஐயும் நாம் தேடுவோம். அந்த தேடலுக்கான முயற்சிகளை ஒரு நியாயத்தோடு செய்வது தான் தர்மம். இப்போது அதை மட்டும் நம்ம கவனம் இருக்கணும். அது எளிதில் சாத்தியமாகாது. வெறும் ஆசையாக மட்டும் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, அது ஒரு எனர்ஜி, அது ஒரு ரா ஃபோர்ஸாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு வந்து காமம் என்பது ஒரு நம்மை மீறி சில சமயம் செயல்படும் இல்லையா? அது ஒரு மிருக இச்சைன்னு சொல்லலாம். அதனால தான் காமத்தை எல்லா மரபுகளும் வந்து ஒரு புறம் ஒதுக்குகின்றன, ஒரு விலக்கி வைக்கின்றன, ஒரு தயக்கத்தோடையே அணுகுகின்றன. அந்த காமத்தில் வந்து நம்ம என்ன செய்வோம்னு தெரியாது, நம்மளை மீறி எனர்ஜி செயல்படும் இல்லையா? அப்போது அதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிந்து கொள்ளணும்னா அதை நுணுக்கமாக அவதானிக்கணும். அதனால தான் வந்து பண்பாடுகள் உருவாக்கப்பட்டது, நீதிகள் உருவாக்கப்பட்டன, உறவுகள் உருவாக்கப்பட்டன, யார் யாரிடம் எப்படி பழகணும், எப்படி நடந்து கொள்ளணும், நிறைய உருவாக்கப்பட்டன. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தடையாக நம்ம மேலே சுமத்தப்பட்டிருக்கு. சிலுவை போல் ஏறி உக்காந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் கவனிக்கணும். அதாவது ஒரு ஆசை என்பது அதை புரிஞ்சிக்கும் போது தான் அது தெளிவாகும். அதை புரிஞ்சிக்கலை அப்படின்னா அது தெளிவாகாது. அப்போது அது நம்மை மீறி அது செயல்படக்கூடும், நம்மை தூண்டிக்கூடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு தான் படித்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனால் தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பொருள். ஆசை என்பது ஒரு விதமான உணர்ச்சி தான். அதான் சொல்லுங்க, உணர்ச்சிங்கிறது என்ன? ஒரு எனர்ஜியின் வெளிப்பாடு தான். எனர்ஜி நகர்வதை தான் உணர்ச்சின்னு சொல்கிறோம். இப்போ ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னா உணர்ச்சிகளை தூண்டுறோன்னு சொல்லலாம். இப்போ நமக்குள்ளே ஒரு வெறுமை இருக்குது, வேறு யாராவது அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஏக்கம் நமக்குள்ளே இருக்குன்னா
நாம் மற்றொருக்குள்ளே இருந்து எதையாவது புல் பண்ணுவோம், நம்மளை நோக்கி இழுப்போம், ஈர்ப்போம். இதெல்லாம் சிக்கல்களை உருவாக்குது. இதெல்லாம் என்னதான் சமூக நீதிகளை வச்சு கட்டுப்படுத்தினாலும் சில சமயம் அதையும் கடந்து நாம் செயல்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். நம்மளை ஆசைகளை குறித்த புரிதல் இல்லை அப்படின்னா, நம்மை குறித்த புரிதல் இல்லை அப்படின்னா. இப்போது இது நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு நாயை சங்கிலி போட்டு கட்டி வைப்பது போல் கட்டி வச்சிருக்கோம். இப்போ பிரச்சனை என்னன்னா, அது போராட பார்க்குது. அதாவது தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்ற பார்க்குது. அது வேண்டாம்னு சொல்லி கட்டி போட்டுடுறோம். சரின்னு அதுவும் இழுத்து இழுத்து பார்த்துட்டு டயர்டாகிடுது. அப்புறம் வாக்கிங் கூப்பிட்டு போக பார்க்குறோம். இப்போ அது ஒழுங்காக நம்மோட வருமா? யோசிச்சு பாருங்கள். அதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கணும் இல்லையா? இப்போ அதே போல் நம்முடைய ஆசையும் நம்ம பயிற்சி வைக்கணும். அப்போ அது கோபப்பட்டு கத்துற நாயும் நம்ம சரியான பயிற்சி தந்து கட்டுப்படுத்தி இருந்தோன்னா, அது சாதாரண நேரத்தில் ஒரு வாக்கிங் செல்லவும் அதை ஒழுங்காக கூட்டிகிட்டு போக முடியும். இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, போன்ற ஆசைகளை நாம் கட்டுப்படுத்துவது கிடையாது. ஆனால் மற்றவற்றை நாம் விரும்புகிறோம். ஸோ இது நமக்குள்ளேயே ஒரு முரண்பாடை ஏற்படுத்தும். ஒரு சில விஷயங்களில் நாம் தெளிவாக இருப்போம், கட்டுப்பாடும் இருப்போம். ஒரு சில விஷயங்களில் நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் இருப்போம். அப்போது அது ஒரு ஆபத்தான நிலை அது. ஏன்னா நம்ம தெளிவில்லாமல் இருந்தோம்னா, ஏதோ ஒரு கணத்தில் நம்ம மீறி நம்ம செயல்பட்டுருவோம். அப்போது அதை யாரும் விரும்ப மாட்டாங்க. இப்போ அதனால தான் பார்த்திங்கன்னா, ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் போன்ற நிறுவனங்கள்லாம் படிப்புக்கு முக்கியத்துவம் தருவது இதெல்லாம். ஏன்னா நம்மளை எப்படி வெளிப்படுத்திக்கிறோங்கிறது தெளிவு இருக்கணும் அங்கெல்லாம். ஸோ இது ரொம்ப நுட்பமான விஷயம். ஆசைங்கிறது அதான் சொல்கிறேன், ஒரு எனர்ஜி. அது உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா நம்மளை மீறி வெளிப்படும். யாராவது நம்மக்கிட்ட இருந்து அதை புல் பண்ண முடியும், அதை வச்சு விளையாட முடியும். அதை குறித்த கவனம் நம்மளுக்கு இருக்கணும். முன்னாடி சொன்னது போல் அந்த கவனியுங்க. அதே சமயம் ஆசைங்கிறது ஒரு வாழ்க்கைக்கு ஒரு தூண்டுதலையும் நம்மளுக்கு தரும். நம்ம ஆசையை நம்ம இன்னொருடமிருந்து பெற்றுக்கொள்ளாமல் நாம் தரதை குறித்து யோசிக்கணும். நம்மிடம் என்ன இருக்குது, அதை எப்படி தருவதுன்னு சிந்திக்க தொடங்கணும் அப்படின்னா ரொம்ப அழகாக மாறும் வாழ்க்கையை. கொஞ்சம் மாற்றி யோசியுங்க. பெறவே நினைக்க வேண்டாம், தர முயற்சி செய்யுங்க. உங்களால் என்ன தர முடியும்னு பாருங்கள். ஒரு நல்ல ஒரு சிரிப்பு, ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, அது கூட அற்புதமாக இருக்கும். அதே சமயம் அது உண்மையாகவும் இருக்கணும். அது போலியாக இருப்பதனால பிரயோஜனம் கிடையாது. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேம்படுத்தி கொள்ள முடியும், பண்படுத்தி கொள்ள முடியும். அதை செய்யும்போதே நம்ம கவனிக்கலாம், நம்ம மாறுவோம். வாழ்க்கை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கும். அது ஒரு அழகான விஷயம். அது கொஞ்சம் கொஞ்சமாக இதை அணுகுவோம். அடுத்த பதிவில் இன்னும் விரிவாக பார்ப்போம். நன்றி.